கையகப்படுத்தப்பட்ட நிலத்திற்கு உரிய இழப்பீடு வழங்கவில்லை என கூறி கடலூர் மாவட்டம் கத்தாழையில் என்எல்சி நிறுவனத்தின் சாலை அமைக்கும் பணியை கிராம மக்கள் தடுத்து நிறுத்தியுள்ளனர். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பிரேமிடம் கேட்கலாம். பிரேம், அங்கு கள சூழல் தற்போது என்னவாக இருக்கு? அப்படியா, மீண்டும் இந்த என்எல்சி விவகாரம் மக்கள் பிரச்சனை தற்போது முன்னெடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் இந்த என்எல்சி நிறுவனம் இயங்கி வருகிறது. என்எல்சி நிறுவனத்தில் ஏற்கனவே 2 சுரங்கங்கள் மற்றும் ஒரு விரிவாக்க சுரங்கங்கள் அமைக்கப்பட்டிருக்கும் நிலையில் தற்போது 3வது சுரங்கம் அதன் விரிவாக்கத்திற்காக சேத்தியாத்தோப்பு கம்மாபுரம் அருகே உள்ள சுமார் 20க்கும் மேற்பட்ட கிராமங்கள், குறிப்பாக கரிவெட்டி, கத்தாழை, வளையமாதேவி உள்ளிட்ட கிராமங்களில் நிலங்களை கடந்த 2006ஆம் ஆண்டு முதலே கையகப்படுத்தும் பணியில் ஈடுபட்டது. அப்போது 2006ஆம் ஆண்டு ஏக்கர் ஒன்றுக்கு 6 லட்சம் வீதம் இழப்பீடு தொகையும் தற்போது வழங்கப்பட்டது. ஆனால் தற்போது வழங்கக்கூடிய நிலத்திற்கு ஏக்கர் ஒன்றுக்கு 25 லட்சம் வழங்கப்பட்டு வருவதாக என்எல்சி நிர்வாகம் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் கடந்த 3 மாதத்துக்கு முன்னதாக 2006ஆம் ஆண்டு கையகப்படுத்தப்பட்ட இடத்தில் விவசாய நிலங்களை முற்றிலுமாக அழித்து என்எல்சி நிர்வாகம் பணிகளை மேற்கொண்டது. இதற்கு கடுமையான எதிர்ப்புகள் வெளிவரும் நிலையில் பல்வேறு கட்ட போராட்டம் நடைபெற்று வந்தது. இதன் ஒரு பகுதியில் பல கட்ட பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு கரிவெட்டி, கத்தாழை கிராம மக்களுக்கு உரிய இழப்பீடு என்பது வழங்கப்பட்டு வந்த நிலையில் அவர்களுக்கு வேலை வாய்ப்பு மாற்றிடமும் ஒரு கேள்விக்குறியாகவே இருந்தது. இந்த நிலையில் என்எல்சி நிர்வாகம் தற்போது அவர்களுக்கான இடத்தில் தற்போது சாலை அமைக்கும் பணியும் நிலத்தை சமன் செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகின்ற நிலையில் பல கோடி ரூபாய் மதிப்பிலான ஜேசிபி இயந்திரங்கள் மணல்களை கொண்டு இங்கு சமன்படுத்தும் பணியில் என்எல்சி நிர்வாகம் ஈடுபட்டிருக்கிறது. ஆனால் 6 கோடி ரூபாய் மதிப்பிலான இழப்பீடு தொகை மட்டுமே தங்கள் கிராமத்தில் உள்ளது. எனவே அந்த இழப்பீடு தொகையை எங்களுக்கு வழங்கிவிட்டு இந்த பணியினை மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்துதான் தற்போது கத்தாழை கிராமத்தில் சாலை அமைக்கும் பணியினை என்எல்சி நிறுவன இயந்திரங்களையும் அந்த அமைக்கும் பணியும் தற்போது இளைஞர்களும் அந்த கிராம மக்களும் தற்போது தடுத்து நிறுத்திருக்கிறார்கள். இதனால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. போலீசாரும் அங்கு குவிக்கப்பட உள்ளார்கள். தற்போது அவர்களுடைய முக்கிய கோரிக்கை என்னவென்றால், கத்தாழை கிராமத்தில் இதுவரை இழப்பீடு தொகை வழங்கப்பட்டாலும் மீதம் உள்ளவர்களுக்கு 6 கோடி முதல் 7 கோடி வரை மட்டுமே என்எல்சி நிர்வாகம் வழங்க வேண்டியது இருக்கிறது. எனவே 12 கோடி மதிப்பான சாலை அமைக்கும் பணியினை அவர்கள் செய்யும் வேகத்தில் தங்களுக்கு இழப்பீடு தொகையை வழங்கிவிட்டால், தாங்கள் மாற்று இடம் வழங்கிவிட்டால் நாங்கள் இந்த இடத்தை விட்டு வேற இடத்துக்கு சென்று விடுவோம். எனவே உடனடியாக என்எல்சி நிர்வாகம் பணிகளை நிறுத்திவிட்டு தங்களுக்கான இழப்பீட்டு தொகையை வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தான் அவர்கள் முன்வைத்து இந்த பணிகள் தற்போது தடுத்து நிறுத்திருக்கிறார்கள். கிராம மக்களுடைய இந்த போராட்டம் சார்ந்த விரிவான விவரங்களுக்கு நன்றி பிரேம்.